பார்த்தீங்கன்னா, நம்ம மேடி இருக்காரு பார்த்தீங்களா, அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள்ட்ட வந்து ரீசென்ட்டா வந்து ஒரு சில பேர் வந்து கேள்விகள் வந்து கேட்டுருக்காங்க. அது என்ன கேள்வி அப்டின்னா, "ஏங்க உங்க ஹஸ்பண்ட வந்து மத்த பெண்கள்ட்டருந்து எப்படி காப்பாத்துறீங்க? மத்த ஃபேன்ஸ் கிட்டருந்து எப்படி காப்பாத்துறீங்க? சீக்ரெட்டா வச்சுக்கிறீங்களா? எப்படி இதெல்லாம் வந்து முடியுது உங்களால?" அப்படின்ற மாரிலாம் வந்து கேட்டுருக்காங்க. ஏன்னா ஃபேன்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க இல்லையா? நம்ம மேடி சாருக்கு. ஸோ அதில வந்து அத மென்ஷன் பண்ணி இந்த மாரி கேள்விலாம் வந்து கேட்டுருக்காங்க. அதுக்கு நம்ம மாதவன் சாரோட ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "என்னங்க அவருக்கு இருந்த மார்க்கெட்லாம் வந்து போயிடுச்சுங்க. அப்பலாம் வந்து பொத்தி பொத்திலாம் நான் வந்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லங்க." அப்படின்ற மாரி பட்டுன்னு சொல்லிட்டாங்களாம். இதை கேட்டு நம்ம மேடி சாருக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சாம். அந்த டென்ஷன் வந்து வெளியில வந்து அப்பட்டமா காமிக்காம நாசுக்கா அப்படி டீசென்ட்டா வந்து சொல்லிட்டாராம், திட்டிட்டாராம் அவங்களோட ஒய்ஃப. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "எனக்கு வந்து மார்க்கெட்லாம் இல்லன்னு யாருங்க சொன்னது? எனக்கு வந்து மார்க்கெட் இருக்குப்பா. மார்க்கெட் இல்ல அப்படின்றதுக்காக நீ வந்து என்ன வந்து விட்டுட்டு போயிட்டியா? இல்லல்ல என் கூட தானே இருக்க. அப்ப எனக்கு வந்து மார்க்கெட் இருக்குல்ல. அதே மாரி எனக்குன்னு வந்து ஃபேன்ஸ் வந்து எப்பவுமே இருப்பாங்க. அப்ப இருந்த ஃபேன்ஸ் இப்பயும் இருப்பாங்க. நான் டீசென்ட்டா வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. எனக்கு வந்து அதே வந்து செரிஷ் மூமெண்ட்ஸ்லாம் நெறையவே இருக்கு. ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. சும்மா கிடையாது நான்." அப்படின்ற மாரி டீசென்ட்டான முறையில வந்து திட்டியிருக்கிறாராம் நம்ம மாதவன். ஸோ உண்மையிலேயே அவருக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு. இல்லன்னுலாம் சொல்லவே முடியாது. பட் இருந்தாலும் அந்த கிரேசினஸ் இன்னமும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்லன்றது தான் வருத்தமான ஒரு விஷயம். வயசு ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ஒத்துக்கணுமோ இல்லையோ? ஒத்துக்கிட்டா பரவால்ல.